அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். 40 வயசான ஒரு ஆண் ஒரு பிரச்சனைக்காக வந்தார். என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு நைட் படுத்த உடனே வறட்டு இருமல் இருக்கு, நெஞ்சு எரிச்சல் இருக்கு, நெஞ்சில கட்டை போட்டு அரைச்ச மாதிரி இருக்கு, புளி ஏப்பம் வருது, எப்பயுமே விட்டுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப சத்தத்தோட நான் ஏப்பம் வர்றேன், திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, வயிறு உப்புசம் இருக்கு, பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு, மோஷன் ஃப்ரீயா போக மாட்டேங்குது, எது சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிச்சல் இருக்கு, வயிறு வலி இருக்கு, நெஞ்சு குழியில வலி இருக்கு, முதுகுல வலி இருக்கு, கேஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது, அவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்காரு. அங்க அவர் வந்து மோஸ்ட்லி வெளியில தான் சாப்பிடுறாரு. முக்கியமா இந்த எண்ணெயில வறுத்தது, எண்ணெயில பொரிச்சது, காரம் அதிகமா உள்ளது, மசாலா அதிகமா உள்ளது, இந்த பொருட்கள் தான் வந்து அவர் சாப்பிடுறாராம். தினம் நான் பிரியாணி சாப்பிடுவேன். அப்படின்னா சில்லி சிக்கன், சிக்கன் 65, காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மாதிரி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் கொஞ்ச நாளா அத நிறுத்திட்டேன். ஏன்னா அது சாப்பிட்டா எனக்கு நெஞ்செரிச்சல் அதிகமா இருக்கு. நான் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர் ஏற்கனவே எடுத்த ட்ரீட்மெண்ட் ஹிஸ்டரி எல்லாமே பார்க்கும்பொழுது, அவருக்கு GERD அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்சிவ் டிசீஸ் அந்த பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்சிவ் டிசீஸ் அப்படின்றது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். நீங்க வந்து காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் கலந்த பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. டைம்க்கு கரெக்டா சாப்பிடணும். தேவையான அளவு தண்ணி தினம் குடிக்கணும். நீங்க படுக்க போறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் முன்னாடியே டின்னர்லாம் முடிச்சிடணும். வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஸ்ப்ளிட்டட் மீல்ஸ் தான் எடுத்துக்கணும். அவுட் சைட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு சிம்ப்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன் குடுத்தேன். அவரு அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாரு. எடுத்ததுக்கப்புறம் இப்ப நல்ல ரிலீஃப் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு நெஞ்செரிச்சல், வயிறு வலி, புளி ஏப்பம், எதுக்கழிச்சு வர்றது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உங்க ஃபுட் நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்றத வந்து நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க காரம் கலந்த உணவுகளோ, மசாலா உணவுகளோ, எண்ணெய் உணவுகளோ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அத அவாய்ட் பண்ணிட்டு, தூங்க போறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி உங்க டின்னர முடிச்சுட்டு, நீங்க படுக்க போறது நல்லது. அவுட் சைட் ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெறைய காய்கறி, கீரை, பழங்கள் வந்து உங்க டயட்ல வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாரி நீங்க வந்து டயட்ட ரெகுலேட் பண்ணாலே, இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமில சுரப்பு பிரச்சனையும், ஆசிட் ரிஃப்ளக்ஷன் பிரச்சனையும், கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ஸோ GERD பிரச்சனைன்றது வந்து பியூர்லி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் பிரச்சனை. உங்க ஃபுட்ட வந்து நீங்க கான்ஷியஸா எடுத்துக்கோங்க. நல்ல உணவ சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. நன்றி. வணக்கம்.